இந்த காலையில் நீங்கள் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் வாழ்க்கை வரவேற்கிறோம். உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி பாதுகாத்துக் கொள்வதாக. இதுவரைக்கும் நடத்தின தேவன் இனியும் நடத்துவார். இந்த வருஷத்தில் கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷத்தில் நம்ம கடந்து வந்திருக்கிறோம். நான் உண்மையை நினச்சி பார்க்குறேன், நமக்கு நியூ இயர் எப்போ இப்போ தான் நியூ இயர் கொண்டாடுற மாதிரி இருக்குது. நான் கிட்டத்தட்ட ஜூன் மாதம் வந்துடும், ஜூன் முடிய போகுது. ஒரு நிறைய ஒரு நாட்கள் போகிறதே தெரியல. ஆண்டவர் நடத்தி கொண்டு வருகிறார். அவங்க நிறைய இதிலே பார்க்கும்போது இந்த ஒரு பிட்வீன் 6 மந்த்தில் எத்தனையோ பேர் நம்ம காணும். அவன் நேற்று இருந்தவங்க இன்னைக்கு இல்லை, அதை சொல்லுவார். ஆனால் கர்த்தர் உண்மையை நம்ம குடும்பத்தை கதைச்சியோடு வைத்திருக்கிறோம். அதுக்கு நம்ம முடிவாக இருக்கணும். நம்ம தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தை தியானித்து கொண்டு கடைசி 58வது அதிகாரம் 11வது வசனம் எல்லாரும் சேர்ந்து நம்ம சொல்லலாம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி அகவசமான காலத்தில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எதிர்களை எண்ணப்படுவதாக்குவார். எங்கள் இருப்பான தோட்டத்தை போலவும் பட்டாளத்தை போலவும் இருப்பார். நான் சொன்னேன், நான் இருப்பான தோட்டத்தை போலவும் பட்டாளத்தை போலும் இருப்பேன். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துவார். இந்த தலைப்புல இந்த வருஷத்துல நம்ம தொடர்ந்து தியானித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் அதான் சொன்னாங்க, ஒரு காரியம் நடக்கவே விடக்கூடாது. யாக்கோபு ஜெபம்னா ஆண்டுடைய காலை பிடிச்சிட்டான். அவன் எத்தன் திருடன் ஏமாத்துக்காரன் எல்லாமே அவனுக்கு கெட்ட பேர் தான், புரியுதா? ஆனா அவன் ஆண்டு காலை பிடிச்சிட்டு அவன் என்ன நினைச்சானோ அது நடக்கிற வரைக்கும், அது சாதிக்கிற வரைக்கும் விடல. அவன் கர்த்தருடைய காலை பிடிச்சிட்டான். அவன் நினைத்தது சாதிக்கிற வரைக்கும் அவன் ஆண்டுடைய காலை விடல. அவங்களும் அதை பிடிச்சிட்டு சாதிச்சுட்டு தான் விட்டான். அதே போல இந்த வார்த்தையை நம்ம பிடித்துக் கொள்ளணும். இது நடக்கிற வரைக்கும், சாதிக்கிற வரைக்கும் வார்த்தை விடக்கூடாது. சதம் ராமேஷ் சொல்றார். இன்றைக்கான வார்த்தை ரோமர் 8வது அதிகாரம் 15வது வசனம். புதிய ஏற்பாட்டில் ரோமர் 8வது அதிகாரம் 15வது வசனத்துல நம்ம வாசித்தோம்னால், அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதுக்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புதிய சுவீகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். ஒரு சத்தம் ராமேஷ் சொல்றார். கவனிக்கணும், வார்த்தை கவனிக்கணும், அதில் இருக்கிற அர்த்தங்களை அந்த சாறு கவனிக்கணும். அல்லேலூயா. மாம்பழத்துல அந்த சாறு வருது பார்த்தீங்களா, அது ஒளிக்கு இருக்கும்போது என்ன பண்ணுவோம்? அது சும்மா விட்டுருமா? என்ன பண்ணுவீங்க? லோக்கெல்லாம் சொன்னா என்ன பண்ணுவோம்? போட்டு நறுக்கிட்டு இருக்கோம். ஒரு ஆமே கொஞ்சம் அந்த மாம்பழத்துல அவ்வளோ சாறு இருக்கு, சதை இருக்கும். ஆனாலும் அது ஒழுங்கு அந்த சாறு என்ன பண்ணுவோம்? சும்மா விட்டுருமா? இவ்வளோ இருக்கிற எதுக்கு விட்டுருவோம்? அதே விடாம போட்டு நக்கிட்டு இருக்கிறோம். ஆமே அல்லேலூயா. அதே போல கர்த்தருடைய வார்த்தைகளை ஒரு வார்த்தையை விடாதபடிக்கு அதை நாம் அப்படியே ருசிக்கிறோம். கொஞ்சம் சாரிக்கையில விடக்கூடாது. ஆமே. இன்றைக்கு கர்த்தர் சொல்றாரு வார்த்தை என்னன்னா, அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புதிய சுவீகாரத்தின் ஆவியை நாம் பெற்றிருக்கிறோம். திரும்பவும் பயப்படுகிறதுக்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல். 2 காரியம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் அடிமைத்தனத்தின் ஆவியை திரும்பவும் பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புதிய சுவீகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம். இன்னைக்கு நம்ம தலைப்படியா சொல்ற, கர்த்தர் உன்னை தத்தெடுப்பின் பிள்ளையால் நடத்துவார். ராமன் சொல்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் உன்னை தத்தெடுப்பின் பிள்ளையாய் நடத்துவார். இந்த ஒரு வசனத்தின் ஆதாரத்திலிருந்து இந்த தலைப்பை நான் இப்படியா கொடுக்குறேன். இங்க என்ன 2 காரியம் சொல்லியிருக்க. ஒண்ணு அடிமைத்தனம், 2வது அப்பா பிதாவை. 2 காரியம் சொல்லப்பட்டிருக்கு. அப்பா பிதாவை நான் நடத்தினா, ஒண்ணு அப்பாவை நம்ம என்ன சொல்லுவோம்? அப்பான்னு சொல்லுவோம், இல்ல ஃபாதர்னு சொல்லுவோம், பிதான்னு சொல்லுவோம், ஏதோ சொல்லுவோம். இங்கே 2 வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. அப்பா பிதாவை சொல்லப்பட்டிருக்கு. காரணம், இது எபிரேய வார்த்தையில, எபிரேய மொழிபெயர்ப்புல சரியாக அதை நம்ம பயன்படுத்தும்போது என்ன சொல்றோம்னா, அப்பா என்றால் டேடி, செல்லமா. நம்ம என்ன சொல்லுவோம்? டேடி. அல்லேலூயா. அப்பா டேடின்னு சொல்லுவோம். இந்த பிதாவே இருக்குது. அதுக்கான மொழிபெயர்ப்புல அதுக்கான ஆவிக்குரிய வார்த்தைகளை நம்ம தியானிக்கும் போது என்ன சொல்றோம்னா, காட், தேவன். அப்பா தேவனே, டேடி காட். அவருக்கு நல்லா அமேன். அல்லேலூயா. அவர் கடவுள். அமேன் சொல்லுங்க. அவர் கடவுள். ஆனா நமக்கு அப்பா. அப்படி பார்க்க முடியாதுங்க. கடவுள். ஏன்னா தேவன் அவர் வானத்தையும் பூமியையும் படைத்தவர். வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த தேவன். அவர் இல்லாமல் இந்த உலகம் இல்லை. கரெக்டா? கடவுள் தான் சகலத்தையும் படைத்தார், சிருஷ்டித்தார், உருவாக்கினார், எல்லாவற்றையும் படைத்தார். மனுஷனையும், ஆகாயத்து பறவைகளையும், மிருக ஜீவன்களையும், நட்சத்திரங்களையும், வானத்தை பூமியையும் சகலத்தையும் கர்த்தர் படைத்தார். அந்த படைத்த தேவன் அவர்தான் கடவுள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கடவுள் இல்லாமல் இந்த உலகம் நகராது. நீங்களும் நானும் உயிர் வாழ முடியாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. எப்படி சொன்னீங்கன்னா, காற்று இல்லாம ஒரு நிமிஷமா நம்மளால உயிர் வாழ முடியுமா? முடியாது. அதே போலதான் கர்த்தர்
பக்தனாகிய ஆண்டவர் இல்லாம ஒரு நிமிஷம் கூட நம்மால உயிர் வாழ முடியாது. ரொம்ப டிஸ்டர்ப் பண்றீங்க பசங்க. ரொம்ப ரொம்ப உயிர் வாழ முடியாது. அந்த கடவுளிடம் நம்ம என்ன பண்றோம்னா, நீங்க அவர்தான் கடவுள், அவர் இல்லாம இந்த உலகத்துல ஒன்றுமே இல்லை, கடவுள் இல்லாம இந்த பூமி இறங்காது, இந்த பூமி செயல்படாது என்றதுக்கு ஒரு மாற்று கருத்து எதுவுமே இல்லை. அவர் கடவுளா இருந்தாலும் அவர் நீங்கள் கடவுளாய் வந்து பார்க்க கூடாது. ஆமென் சொல்லுங்கள. அவர்கிட்ட நீங்க கடவுளாய் வந்து பார்க்கும் பொழுது, அவர்கிட்ட கடவுளா வரும்போது நம்ம என்ன பண்றோம், ஒரு பக்தனாய், ஒரு சீசனாய், ஒரு பாவியா நம்ம வரும்போது அவர் நம்ம பார்க்க விட கண்டுக்க மாட்டார். அல்லேலூயா. கடவுள்கிட்ட யார் போக தெரியுமா? பரிசுத்தவான் தான் போக முடியும், பக்தன் தான் போக முடியும், உண்மை உள்ளவன் தான் போக முடியும், பரிபூர்ண உள்ளவன் தான் போக முடியும். நம்மள மாதிரி ஏமாத்திக்கிட்டு நம்மள மாதிரி ஆண்டவர் பிரியமுள்ள காரியம் செய்யறவங்க ஆண்டவர்கிட்ட போக முடியாது. அப்ப ஏன் நிறைய நேரத்துக்கு கடவுள்கிட்ட நம்ம போக மாட்டோம், ஆண்டவருக்கு நம்முடைய அன்பு ஏன் நம்ம வெளிப்பட மாட்டோம்னா, அவர்கிட்ட நாம உண்மையா பரிசுத்தமா இருந்தால்தான் தேவன்கிட்ட போக முடியும். நாம சொல்றேன் அல்லேலூயா. பழைய ஏற்பாடு காலத்துல பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். ஆண்டவர்கிட்ட ஆலயத்துக்கு போனாலே பயந்துதான் போவாங்க, பலி செலுத்துறதுக்கு பயந்துட்டு போவாங்க. அவர்கிட்ட ஆண்டவர்கிட்ட பலி செலுத்த போகும்போது பயந்துட்டு போயிட்டு பலி செலுத்துவாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர்கிட்ட யார் போனாலும் ஒரு நான் சொல்ல என்ன சொல்லிருக்கேன், ஒரு கால ஒரு சங்கிலி கட்டிட்டு ஒரு கயிறு கட்டிட்டு உள்ள போவாங்க பலி செலுத்துறதுக்கு. ஏன்னா பலி செலுத்திட்டே இருக்கும்போது திடீர்னு ஆண்டவரால் அடிக்கப்பட்டு செத்து போயிட்டோம்னா உள்ள போய் தூக்கிட்டு வரது போனா அவங்க செத்து போயிடுவான். அதனால தான் பண்ணுவாங்க, ஒளிச்சு சத்தம் கேட்டுட்டே இருக்கான். அப்ப என்ன பண்ணுவாங்க, ஓ ஆள் உயிரோடு தான் இருக்கிறாரு, கடவுளுக்கு பலி செலுத்திட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் தைரியமா இருப்பாங்க. இந்த ஒளிச்சு சத்தம் கேட்டுச்சுன்னா ஓ ஆள் ஒளிச்சு சொல்லி கையை போட்டு இழுப்பாங்க, இழுக்க அந்த கிணறு வெளியே வரும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த ஒரு பயத்தோடு நடுக்கத்தோடு தான் ஆண்டவருக்கு பலி செலுத்தும், ஆண்டவர் ஆராதிக்கணும். ஒரு ஆமென். அல்லேலூயா. இப்படி இருந்தா நம்ம யாரும் சர்ச்சை வருவீங்களா? இப்படிதான் உள்ளதா சர்ச்சை வருமா? வரமாட்டோம். ஒரு ஆமென். ஆனாலும் அந்த காலத்திலும் அவரா உயிர் பயந்து கர்த்தரை போய் ஆராதித்தாங்க. நீங்க நமக்கு எல்லாமே வசதியா இருக்குது, ஃபேன் போட்டுக்கிறோம், நேரம் நல்லா உட்காந்துக்கிறோம், செய்யறோம், எல்லாமே பண்றோம். எல்லாமே இருந்தாலும் நம்ம ஆண்டவர்கிட்ட மரத்தையும் யோசிக்கிறோம், நம்ம சில காரியங்கள் ஏதோ சாப்பிட்டு சொல்றோம். ஆனா இந்த மரண பயத்திலும் மரண திகிலும் கர்த்தரை ஆராதிக்க ஒரு கூட்டம் போய் கொண்டிருந்தது. இப்படிதான் இருந்தது. இப்படி இருக்கும்போது நல்ல ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிறோம், பரிசுத்தவான் அந்த பலி ஏற்றுக்கொள்வாரே, நாம அடிக்கப்பட்டு செத்து போயிடும் நான் சொன்னேன். அப்ப நாம இன்னைக்கு அந்த கடவுள்கிட்ட போக முடியுமானா முடியாது. ஏன்னா உதாரணம் யாரும் தேவையில்லை, நம் அருணாளர் இயேசுவை எடுத்துக்கொள்ளலாம். இயேசு இந்த பூமியில வந்த பொழுது அவர் என்ன பண்றாரு, அந்த சிலுவையில 4வது வாக்கு சொல்லுவாங்க, ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று. அப்ப என்ன அர்த்தம், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு அவர் சொல்லுவார். ஏன்னா பிதாவானவர் இயேசுவை கைவிட்டுட்டார். ஏன் கைவிட்டுட்டாருன்னா அவர் மூஞ்சை திருப்பி பார்க்காம திருப்பி கொண்டார் முகத்தை. ஹல்லேலூயா. இயேசுவையே பிதா தகப்பன் முகத்தை பார்க்காமல் திருப்பி கொண்டார். காரணம் என்ன, உலகத்தினுடைய எல்லா பாவமும் இயேசு கிறிஸ்துவின் மேல் இருந்தது. உன்னுடைய பாவமும் என்னுடைய பாவமும் ஆண்டவர் மேல இருந்ததுனால அந்த பாவியை ஆண்டவர் ஒருபோதும் பார்க்க மாட்டார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் சொல்றேன், ஆண்டவர் பாவத்தை வெறுக்கிற அருவருக்கிற தேவன். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை ஒருவரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஆனா பாவியை வெறுக்கிற தேவன் அல்ல, புரிஞ்சுக்கொள்ளணும். பாவத்தை வெறுக்கிறார் தவிர உன்னையும் என்னையுமாகிய பாவியை கர்த்தர் வெறுக்கிறதில்லை. மேல் இருக்கிற பாவத்தை தான் கர்த்தர் வெறுக்கிறார். சில நேரத்தில் பாருங்க, ஒருத்தர் குடிச்சிட்டு கேவலமா என்னமோ பேசிட்டு இருப்பான், குடிக்காத போது வீடியோ விடுற மாதிரி இருப்பான். அப்போ அவனை நம்ம வெறுக்கிறோமா, அவனுக்குள்ள இருக்கிற அந்த குடிப்பழக்கத்தை நம்ம வெறுக்கிறோமா? ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. குடிச்சா நல்லா இருக்கான், குடிக்காம இருக்க நல்லா இருக்கான், குடிச்சானப்பா இப்படி ஆயிடலாம். அந்த கேடுகட்ட அந்த குடிப்பழக்கம் அவன் வந்து அவனை ஒழிச்சு பார்க்கிறோம். கரெக்டா? அதே போல ஆண்டவர் நம்ம பாவத்தை தான் வெறுக்கிறாரு தவிர பாவி ஆண்டவர் ஒருபோதும் வெறுக்கிறதில்லை. அப்ப இயேசுவை ஏன் ஆண்டவர் அவர் பார்க்கல, திரும்பிக்கல, முகம் கொடுத்து கூட திரும்பி பார்க்காத பரிசுத்த கண்ணன் நீங்கள் நாளை மாற்றணும். இயேசுவை திரும்பி பார்க்காத பரிசுத்த கண்ணன் பிதா நீங்கள் நாளை மாற்றணும். அவர் கிட்ட போக வேண்டும் என்றால் பாவம் இல்லாமல் தான் போக முடியும். அது இன்னைக்கு உலகத்தில் யாராலுமே முடியாது. இயேசுக்கு யாராலும் கிட்டி சேர முடியாது. ஏன்னா இயேசுக்கே அந்த காரியமா அந்த கேள்வினா நீங்கள நாளை ஏமாற்றணும். அல்லேலூயா. நான் சொல்றது கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். நான் புரியுதா சொல்லிட்டு இருக்கிறேன். அப்போ ஏன் இயேசுவை அவர் திரும்பி பார்க்கவில்லை என்றால் அவர் என்ன பண்ணார், அவரை கடவுளாய் பார்த்தார். என் தேவனே என்று சொன்னார். கரெக்டா? அவரை கடவுளாய் பார்த்தாரு. அதனால அவர் என்ன பண்ணாரு, கடவுளை எப்படி இருப்பாரோ அப்படிதான் அவர் இருந்தார். மற்ற இடத்துல பைபிள் படிச்சதையும் இயேசு எங்குமே என் தேவனே என் கடவுளே அப்படின்ற வார்த்தையை அவர் அதிகமா பயன்படுத்தி இருக்கவே மாட்டார். எங்க அவர் பயன்படுத்தியிருந்தாலும் அப்பா பிதாவே பிதாவே
அப்பா அப்பா பிதாவே இப்படிதான் அவர் பயன்படுத்திருப்பாருன்னா நீங்க கடவுள் எனக்கு அப்பா, நீங்க தெய்வம் எனக்கு அப்பா, நீங்க கடவுள் எனக்கு அப்பா, நீங்க கர்த்தர் எனக்கு அப்பா, அப்பா பிதாவே, அப்பா கடவுளே, அப்பா தேவனே, அப்பா தெய்வமே, அப்பா 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 என்று சொல்லும் பொழுது அவர் கடவுளா இருந்தாலும் பிள்ளைக்குரிய கோணத்தில் அவர் பார்க்கிறார். அப்ப நாம் அவர்கிட்ட சேர முடியும். ஒரு அமைச்சர் அவர்கிட்ட நம்ம போகும்போது அவர் நம்ம எப்படி பார்க்கிறாருன்னா ஒரு பாயாய் பார்க்கறதுல, ஓகேவா, ஒரு ஒரு பக்தனாய் பார்க்கறதுல, ஒரு சீசனாய் பார்க்கறதுல அவர் நம்மை பிள்ளையாய் பார்க்கிறார். அதனால அந்த வசனம் சொல்லுது, அந்தபடி திரும்ப பயப்படுகிறதுக்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட்டு பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். புத்திர சுவிகாரம்னா அவருடைய பிள்ளை. நான் அல்லேலூயா. இயேசுவின் பிள்ளைகள் மட்டும் ஒரு கையை வைத்து சத்தமா ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. புரியுதா? அப்பா பிதாவே என்ன அர்த்தம் புரியுதா? பிதானா கடவுள் தேவன், அப்பானா அவர் அப்பா. ஆமென். அப்போ அடிமைத்தனத்தின் பிள்ளைகள் அல்ல, நாம அதிகாரத்தின் பிள்ளைகளாய் கர்த்தர் இந்த வார்த்தை குறிக்கிறது. புத்திர சுவிகாரத்தின் பிள்ளைகள் நாம, தத்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள் நாம, ராஜாவின் பிள்ளைகள், பிதாவின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். அப்பா பிதாவின் பிள்ளைகள் நாம, தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். நம்ம சுதந்திரவாளியாக இருக்கிறோம். எல்லாவற்றையும் சுதந்திரிக்கத்தக்கதான இயேசுவின் பிள்ளையாய் நாம் இருக்கிறோம். இன்னைக்கு நிறைய பேர் இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய கிண்டல் பண்றாங்க, கேலி பண்றாங்க, திமிரா பேசுறாங்க. என்ன காரணம்? நம்ம அடிக்கடி என்ன சொல்லுவோம்? இயேசு அப்பான்னு சொல்லுவோம். உடனே நிறைய பேர் சொல்லுவோம், என்ன சொல்லுவோம்? இயேசு அப்பான்னு சொல்லுவோம். அப்போ நீங்க நிறைய பேர் கேள்வி கேட்கறது என்ன தெரியுமா? இயேசு அப்பானா இப்ப இருக்கிறவர் யாருன்னு கேட்கணும். கரெக்டா? கேட்கறா இல்ல? திமிரா இந்த வீண்டாட்டுக்கு இந்த அந்த ஆர்குமெண்ட் பண்ணவன், கொழுத்து போனவனா இப்படி கேள்வி கேட்கறான். கேட்கிற நான் கேட்கறது காதுல ஒரு ஆமே சொல்லுற அவர் அப்பா இப்போ யாரு அப்படின்னு கேட்கறான். ஒரு ஆமே ஒரு அப்பா தானே இருக்கணும், ரெண்டு அப்பா இருந்தா வேற மாதிரி அர்த்தம் தானே. இப்படி எல்லாம் பேசுற சொன்னங்கள் உலகத்துல இருக்குது. ஆனா நான் சொல்றேன், எப்பவுமே பைபிள் தான். ஒரு ஆமே சொல்லுங்க. அல்லேலூயா. எப்பவுமே இந்த பரிசுத்த வேதாகமம் பர்ஃபெக்ட் தான். ஒரு ஆமே. இத ஒருவனால குற்றப்படுத்த முடியாது. என்னை குற்றப்படுத்தலாம், இங்க நிக்கிறவர்களை குற்றப்படுத்தலாம், இங்க பிரசங்கிக்கிறவர்களை குற்றப்படுத்தலாம், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா கிறிஸ்தவனையும் குற்றப்படுத்தலாம். இந்த வேதத்தை ஒருவனாலும் குற்றப்படுத்த முடியாத ஒரு பரிசுத்த வேதாகமம் 2000 வருடங்களுக்கு முன்பாக எழுதப்பட்ட இந்த புத்தகம் இன்னைக்கும் பரிசுத்தமான குற்றப்படுத்த முடியாத ஒரு புத்தகம். இன்னும் எத்தனை 1000 வருஷங்கள் ஆனாலும் இந்த எல்லா காலத்துக்கும் ஒத்து போகக்கூடிய ஒரே புத்தகம் இந்த பரிசுத்த வேதாகமமா. இதை ஒருவனாலும் குற்றப்படுத்த முடியாது. இதை காட்டிலும் இந்த உலகத்திலே அதிகமாய் அச்சிடப்பட்டு விற்கப்பட்ட ஒரே புத்தகம் எது பார்த்தீங்கன்னா இந்த பரிசுத்த வேதாகமமாகிய இந்த பைபிள் தான். ஒரு கையை தட்டுங்க. நீங்க உலகத்திலே சரித்திரம் சொல்கிறது, உலகத்தில் அதிகமாய் அச்சிடப்பட்ட புத்தகம் எது? இந்த பைபிள். சாதாரண தூக்கி போடுறோம். நிறைய பேர் பைபிள் வாங்கி ஒருத்தர் அந்த பைபிள் எடுத்துட்டு வரதில்லை. ஆனா உலகத்தில் அதிகமாய் அச்சிடப்பட்டு விற்கப்பட்ட ஒரு புத்தகம் வேற எந்த புத்தகமே இல்லை, பைபிள் தான். ஒரு ஆமென் சொல்லுங்க. நீங்க செக் பண்ணி பாருங்க. அந்த ஒரு வெளியேறப்பட்ட அந்த புத்தகம் இது எப்பவே இந்த பரிசுத்த வேதாகமம் பர்ஃபெக்ட்டா இருக்கும், சரியா இருக்கும். ஏன்னா இந்த பைபிள் என்ன சொல்லுதுன்னா ரோமர் 8:15 வாசிச்சா, மாம்சத்தின்படி கர்த்தர் என்னை பெற்றெடுத்தவர் இந்த பிரபஞ்சத்தின் தகப்பன். என்னை பெற்றெடுத்தவங்க யாரு? இந்த உலகத்தில் இருக்கிற அப்பா அம்மா, இந்த பிரபஞ்சத்தின் தகப்பன் இருக்கிறாங்க. ஆனா பைபிள் சொல்லுது, ஆவியின்படி என்னை தத்தெடுத்தவர் கர்த்தராகிய இயேசு. ஒரு கையை தட்டி ஆண்டவர். ஹல்லேலூயா. இப்போ கேட்கறாங்க, கேள்வி சில நாளைங்க கேட்கறாங்க. அவர்கிட்ட நம்ம இந்த வார்த்தை சொல்லணும், நான் அவரை என்னை தத்தெடுத்திருக்கிறாரா? மாம்சத்தின்படி நான் அவருக்கு கொல்ல இல்லை, ஆவியின் பிரகாரம் என்னை தத்தெடுத்திருக்கிறார். என் பைபிள் ரோமர் 8:15 சொல்லுது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த விட்டுமும் பயப்படுகிறதுக்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். அப்ப ஆவியினாலே கர்த்தருடைய பிள்ளையாய் நான் இருக்கிறேன். புரியல? புரியுதா? ஆமென். கர்த்தர் என்னை தத்தெடுத்திருக்கிறார். இப்போ அவர் எனக்கு அப்பா. பக்கத்துல சொல்லுங்க, இயேசு என்னை தத்தெடுத்திருக்கிறார். நான் அவருடைய பிள்ளை, என் அப்பாவை. இப்போ அவர் சொல்றது, அவர் பேர் அப்பா சொல்றது எந்த ஒரு டவுட் இல்லையே, எந்த ஒரு குழப்பமே இல்லையே. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஏற்கனவே அந்த வசனம் ரோமர் 8:15 நீ சொல்லணும். ஆமென். அல்லேலூயா. என்ன தத்தெடுத்திருக்கிறார். பைபிள் சொல்லுது அடாப்ஷன். ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் என்ன தத்தெடுத்திருக்கிறார். வளர்க்கறதுக்கு பிள்ளைகளை வளர்க்கறதுக்கு தத்தெடுப்பாங்க பாத்தீங்களா? அது மாதிரி இயேசு ரத்தம் சிந்தி சும்மா தத்தெடுக்கல, விலைக்கு தான் நம்ம தத்தெடுத்திருக்கிறாரு. என்ன விலை? அவருடைய கடைசி சொட்டு ரத்தம் சிந்த கல்வாரி சிலுவையில, இந்த சிலுவையில ரெண்டு பக்கம் அவன் கையில் ஆணியில் அடிக்கப்பட்டு தன்
நம்பிக்கையோடு கடைசி சொட்டு ரத்தம் சிந்த அந்த ரத்தத்தை கலையமாய் செலுத்தி உன்னையும் என்னையும் கர்த்தர் தத்தெடுத்திருக்கிறார். நீங்க தத்தெடுப்பின் பிள்ளைகளாக நீங்கள் நானும் இருக்கிறோம். The spirit of adoption இருக்கு, the spirit of sonship, son of God. தேவனுடைய பிள்ளையாய் குமாரனாய் நான் இருக்கிறேன். எப்படின்னா தேவ ஆவியினால நான் அவருடைய பிள்ளை, என்னை தத்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு புரியுதா? நான் எப்படி இயேசு பிள்ளையாக முடியும்? நான் என் அப்பா இவர் தானே, என் அப்பா குரு தானே, அவருடைய பிள்ளை தானே, நான் எப்படி இயேசு பிள்ளையாக முடியும்? நான் நிறைய கேள்வி உங்களுக்கு இருக்குது. நான் இப்ப சொல்றேன், ஆவியினால அவர் ரத்தத்தை சிந்தி என்னை தத்தெடுத்திருக்கிறார். நான் சொந்தம் இயேசுவுக்கு. இந்த பூமியில சில வருஷங்கள் வாழலாம், ஒரு 100 வருஷம் 120 வருஷம் இந்த பூமியில வாழலாம். இந்த பூமியில வாழ்ந்தோட இந்த மாம்சம் என்ன ஆகும்? மண்ணுக்கு தான் போகும். அப்ப யாரையாவது உரிமை பாராட்ட முடியாது. ஆனா எனக்குள்ள இருக்கிற ஆத்மா ஆவிக்கு உரிமை பாராட்ட முடியும். அந்த அதை விலை கிரயத்துக்கு வாங்கிய இயேசுவுக்கு சொந்தம். அது எத்தனை நித்திய 1000 வருஷமானாலும் அதுக்கு சொந்தக்காரர் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. அவர் என் அப்பா, நான் அவர் புள்ள. அவர்கிட்ட போகிறதுக்கு பேசுகிறதுக்கு கூனி குறுகி பயந்து வருந்தி அடிமையாக நான் போக தேவையில்லை. தைரியமாய் அதிகாரமாய் அவருடைய பிள்ளையால் அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக நான் வர முடியும். அதனால பழைய ஏற்பாட்டு காலத்துல பயந்து சர்ச்சை கொண்டு போனாங்க, நிறைய பேர் செத்து போனாங்க. ஆனா இந்த புதிய ஏற்பாட்டுல நீங்கள் நான் தைரியமாய் அவர்கிட்ட உரிமையோடு வரணும். அது காரணம் அவருடைய பிள்ளை. சொல்லுங்க, இயேசுவின் பிள்ளை நான். ஆமென். ஹல்லேலூயா. He is not just God. He is Father, Abba Father, Papa, Mama, Daddy. Hallelujah. இயேசுவை எப்படி வேணாலும் கூப்பிடலாம். அவர் அப்பா, அவர் பாப்பா, அவர் மாமா, டாடி, ஆலி. இயேசு நோ மோர் சின்னர். பாவி இயேசு கிட்ட போக முடியாது. ஆனா நான் பிள்ளை இயேசு கிட்ட போக முடியும். எத்தனை பேருக்கு என்ன சொல்றது? ஒரு பாவி கர்த்தர் கிட்ட போக முடியாது. ஆனா பிள்ளையாகி நான் கர்த்தர் கிட்ட போக முடியும். ஹalleluya. அப்போ கடவுள் தான் எல்லாமே பண்ணாரு, எல்லாமே செஞ்சாரு. ஆனா இன்றைக்கு நான் அவர்கிட்ட போறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, அவர் பிள்ளையா நான் இருக்கும் பொழுது அவர் என்ன பண்ணாருன்னா, கல்வாரி சிலுவையில சொன்ன கல்வாரி சிலுவையில தேவனுக்கும் எனக்கும் உள்ள இருந்த அந்த ஒரு பிரிவினை ஒரு பக்தன், அப்பொழுது பக்தன் அவர் கடவுளாக இருந்த அந்த பிரிவினை திரைச்சில இரண்டாக பிரிக்கப்பட்டதை நாம் கண்டிருக்கிறோம். அவர் அன்பை உணர்ந்திருக்கிறோம், புரிந்து போயிருக்கிறோம். ஓ மை காட் என்று நாம் சொல்லுகிற அளவுக்கு அவருடைய பிரசன்னத்தை நாம் உணர்ந்திருக்கிறோம். ஒரு ஆமென் சத்தம். ஹல்லேலூயா. சொல்லுங்க, அவர் பிள்ளைகள் ஒரு ஆமென் சொல்லுங்க. டாடி சொல்லுங்க, டாடி, அப்பா, பிதாவே. ஹல்லேலூயா. அவர் என் டாடி, செல்லமான அப்பா. அப்பா கிட்ட குழந்தை போகும்போது எதுவுமே பார்க்காது. குழந்தைகிட்ட என்ன இருக்குது, நாத்து இருக்குதுன்னா அப்பா அம்மா பார்க்க மாட்டாங்க. என்ன நாத்தத்தோடு போய் பக்கத்து கீழே விழுந்து வந்தாலும் அப்பா போய் தூக்கி வாதையான வச்சுப்பாங்க. ஹல்லேலூயா. ஆனா கடவுள் கரெக்டா சுத்தமா மேக்கப் பண்ணிருக்கீங்க, கரெக்டா இருக்கிறதெல்லாம் பார்ப்பாங்க. ஆனா அவங்க அப்பா ஹல்லேலூயா எல்லா குற்ற மனப்பாங்க சடகாச்சார பாரம்பரியம் எல்லாவற்றையும் உடையவதை நாம் உணர முடியும். அப்பா என்று சொல்லும் பொழுது அங்க எந்த ஒரு இதுவும் கிடையாது. எப்படி சொல்றது, எந்த ஒரு தடையோ சடகாச்சாரமோ கிடையாது. அப்பா கிட்ட வரும்போது எந்த ஒரு காரியம் இல்லை. நான் ஓடி அப்பா கிட்ட வரலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் நல்லா இருக்கேன்னா, நான் பிரசுத்தமா இருக்கேன்னா, நான் ஜெபம் பண்றேன்னா, நான் ஆண்டவர் கொடுக்குறேன்னா, காணிக்கை கொடுக்குறேன்னா, தசமா கொடுக்குறேன்னா, சர்ச்சை கொடுக்க போறேன்னா, இதை பண்றதெல்லாம் பார்க்க தேவையில்லை. அப்பா போது எல்லாவற்றையும் மறந்துட்டு ஒரே ஓட்டம் ஓடி வந்து அப்பாவை நம்ம கட்டி பிடிச்சிக்கிறோம். He is my daddy. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இதுதான் ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி அண்ட் கிங்ஷிப், சன்ஷிப். ஒரு 3 காரியங்கள் சொல்லி நம்ம ஜெபம் பண்ணி முடிக்கிறோம். அவர் அப்பா பிதானா நமக்கு என்ன ஒரு காரியங்களை தேவன் வைத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஹல்லேலூயா. அவர் அப்பா பிதாவா இருக்கிறாரா, பிள்ளைகளா இருக்கிறாரா? நம்பர் 1 ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி இருக்கும். ஒரு ஆமென். ஹல்லேலூயா. அவர் அப்பாவை பார்த்துட்டீங்கன்னா நமக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி, ஆவிக்குரிய வளர்ச்சி. அந்த ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு நிறைய பேர் இல்லாததுனால தான் நம்ம என்ன பண்றோம், நிறைய பேர் 6 மாசம் சர்ச்சுக்கு வருவாங்க, நிறைய பேர் சர்ச்சுக்கு வர மாட்டாங்க. 4 மாசம் சர்ச்சுக்கு வருவாங்க, சர்ச்சுக்கு வர மாட்டாங்க. 4 வருஷம் சர்ச்சுக்கு வருவாங்க, திரும்ப சர்ச்சுக்கு வர மாட்டாங்க. இல்ல பாஸ்டர் என்ன சொல்லிட்டாரு, இல்ல பிரதர் என்ன சொல்லிட்டாரு, அதனால சர்ச்சுக்கு வர மாட்டாங்க. என்ன அவர் விசாரிக்கவே இல்லையே, என்னை பத்தி அவர் கேட்கவே இல்லையே, என்னை பத்தி அவர் எதுவுமே சொல்லலையே, என்னை பத்தி அவர் ஏதோ பேசுற மாதிரி இருக்குது, என்னை பத்தி ஏதோ குறை சொல்ற மாதிரி இருக்குது. அவர் என்னை பத்தி தான் சொல்றாரு, என்னை பத்தி தான் பேசுறாரு, அவர் என்ன கண்டிப்பா பண்றாரு, நிறைய சர்ச்சுக்கு போனோம், இல்ல நான் வேற சர்ச்சுக்கு போறேன், இப்படி எல்லாம் பேசுறாங்கன்னா அவங்க ஆவிக்குரிய வளர்ச்சி அடைந்தவர்கள் இல்லை. நாட் மெச்சூர். ஸ்பிரிச்சுவலி மெச்சூரிட்டினா ஆவிக்குரிய வளர்ச்சி எப்படி இருக்குன்னா, அவர் யாரை பார்ப்பாங்க, ஏ பிரதர் நீ என்ன பேசினாலும் சரி, பேசுறனாலும் சரி, ஆமென், என்ன நான் விசாரிக்கலாம் சரி, விசாரிக்கலாம் சரி, என்ன
அழைத்தவர் இயேசு. அவர் அப்பா என்ன அவர் நேசிக்கிறார். அவர் மேல அன்பு காட்டுறதுக்காக நான் சர்ச்சைக்கு வரேன். உனக்காக சர்ச்சைக்கு வரல. நான் ஆண்டவருக்காக சர்ச்சைக்கு வரேன்னு சொன்னேன். இதுதான் அவருடைய வளர்ச்சி. அல்லேலூயா. புரியுதா? இவங்க இதை சொல்லிட்டாங்க, சிஸ்டர் இதை சொல்லிட்டாங்க, பிரதர் இதை சொல்லிட்டாங்க, அதனால தான் சர்ச்சைக்கு வரல, அதனால தான் போயிட்டு வரல, அதனால தான் வேற ஒன்று நான் நல்லதான் வந்துட்டேன். இப்படி நீங்க சொல்றீங்கன்னா நீங்க இன்னும் கடவுளுக்குள்ள வளரலன்னு அர்த்தம். அப்பா அவர் அப்பா பார்த்துட்டீங்கன்னா அப்பா பார்க்கறதுக்கு எங்க இருந்தாலும் ஓடி 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 ஒரு அமைச்சு சொல்லுங்க. அல்லேலூயா. இது தேவனை மட்டும் பார்க்க வரவில்லை, அவர் அப்பா தேவனா இருக்கிறது நீங்க பார்க்க வருகிறோம். ஒரு அமைச்சு சொல்ல அவர் யார் என்று இன்னைக்கு நடுக்கிறதுல நீங்க ஆவுக்கிற வளர்ச்சியில் வந்துட்டீங்க. அவர் யார்? இயேசு கிறிஸ்து சொல்றேன். இயேசு எப்பொழுதும் அவர் நான் முதல்ல சொன்னேன் அப்பா பிதாவே என்றுனா அவரு ஜெபம் பண்ணார். அவர் எப்பவுமே ஆண்டவரை ஜெபம் பண்ணுவாரா? கடவுளே ஆண்டவரே கர்த்தரே ஜெபம் பண்ண மாட்டாரு. அப்பா பிதாவே நடத்தினா டேடி காட் அப்பா தெய்வமே என்றுனா அவர் ஜெபம் பண்ணதுனால அவருடைய ஆவுக்குரிய வளர்ச்சி யாருக்கு தெரிஞ்சதுன்னா அவர் பிசாசுக்கு போய் நிற்கிறார். பிசாசுக்கெல்லாம் சொல்லுது நான் யார் தெரியுமா அப்படின்னு இயேசு பிசாசுக்கு சொல்லல. பிசாசு சொல்லுது நீங்க யார் என்று எனக்கு தெரியும். ஒரு ஆவுக்குரிய வளர்ச்சி. அல்லேலூயா. நம்ம போய் பிசாசுக்கு போயிட்டு பிசாசு நான் யார் தெரியுமா, நான் எவ்வளவு நாள் ஜெபம் பண்ண தெரியுமா, எத்தனை உபவாசம் இருக்க தெரியுமா, என்ன தெரியுமா, இது தெரியுமா, என்ன வெங்காயம் வேலை பண்ணுன்ற மாதிரி நம்ம எப்ப பார்த்தா நம்ம பிசாசுக்கு மல்லு கட்டிட்டு இருக்கிறோம். ஆனா நீங்க தேவனுடைய பிள்ளைகள் என்ற ஒரு தோரணத்துக்குள்ள வந்துருச்சுனாவே நீங்க எப்படி போய் நிற்பீங்கன்னா பிள்ளை என்ற ஸ்தானத்தில் நிற்கும் போது அவருடைய வளர்ச்சியை காட்டும் போது பிசாசு பார்த்து பயப்படும். உன்னை பற்றி நீங்கள் சர்டிபிகேட் கொடுக்க தேவையில்லை. சொல்லுங்களேன். பிசாசு உன்னை பத்தி சர்டிபிகேட் கொடுக்கும். நீ தேவனுடைய குமாரனாக கிறிஸ்துவின் பிள்ளைகள் என்று. இதுதான் ஆளுக்கு வளர்ச்சி. அல்லேலூயா. நிறைய நேரத்தில் போயிட்டு நான் கிறிஸ்துவன், நான் ஜெபம் பண்ணுவேன், நான் சர்ச்சுக்கு போறேன், நான் பைபிள் படிக்கிறேன், நிறைய நேரத்தில் நம்ம சொல்லுவோம். சொன்னது ஓ நீங்க கிறிஸ்துவா, ஓ நீங்க சர்ச்சுக்கு போறாங்க ஆனுமா. ஆமென். அது இல்லை. எப்பொழுதுமே நீங்க போய் நிற்கும் போதே அவர் பார்த்து சொல்லணும் ஓ யூ ஆர் கிறிஸ்டியன், நீங்க கிறிஸ்துவர்களா, சர்ச்சுக்கு போறாங்க, அதை பார்த்தாலே தெரியுது. அல்லேலூயா. சும்மா நீ பொட்டு வைக்காம இருக்கனால நீ கிறிஸ்துவன் அல்ல, நீ பூ வைக்கல நீ கிறிஸ்துவன் அல்ல. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளை என்ற ஒரு அடாப்ஷன் தத்தெடுக்கப்பட்ட ஒரு உணர்வோடு நீங்கள் போகும்போது நான் இயேசுவின் பிள்ளை ஒரு உள்ள இருக்கணும் அப்படி நீங்க போவீர்கள் என்றால் ஆவிய வாழ்க்கை வளர்ச்சி அடைம்போது நீங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நிற்பீர்கள். தேவ ஆவியானவர் உங்களை எதிர்ப்பார். நம்பர் 2 ரெண்டாவது சொல்றேன். ஈயர்ஷிப்னா வாரிசுரிமை. வாரிசுரிமை ரொம்ப பதினஞ்சு பண்ணல. இளைய குமாரன் ஒரு குமாரன் இருந்தான். அவன் அப்பா கிட்ட கேட்கிறான். என்ன கேட்கிறான்னா ஆசி வரும் பங்க எனக்கு நீங்க பிரிச்சு தரணும்னு அப்பா கிட்ட கேட்கிறான். அல்லேலூயா. யாருமே கேட்க முடியாது. இந்த முன்னோர்கள்லாம் பெற்றோர்கள் முன்னோர்கள் இறந்துட்டாங்கன்னா இந்த இல்லீகல் இயர்ஷிப் சொல்லி வாரிசு சர்டிஃபிகேட் வாங்குவோம். அந்த வாரிசு சர்டிஃபிகேட் யாரெல்லாம் பேர் இருக்குதோ அவங்க மட்டும்தான் வாரிசுதாரர்கள். இந்த சொத்து ஆசையெல்லாம் அவங்களுக்கு மட்டும்தான் போகும்னு சொல்லிட்டு சொல்ற போல யாருக்கு உரிமைனா அந்த தெரியும் அவங்களுக்கு நானே இவருடைய பிள்ளை எனக்கு உரிமை இருக்கிறது. இளையகுமாரன் ஆசை ஒரு பங்கு எனக்கு பிரிச்சு தர வேணும்னு சொன்னா அந்தபடியே தகப்பனும் பிரிச்சு கொடுத்து தான் ஆகணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம அப்பா கிட்ட வரும்பொழுது எனக்கு அந்த உரிமை இருக்குன்னு நீங்க கேட்கணும். சுகம் வேணும்னு ஆண்டவர்கிட்ட கேட்கணும். எனக்கு வர வேண்டிய சுகத்தை கொடுங்க. கடவுள் இருக்கிறதா உரிமையோடு கேட்கணும். நான் தான் உன் வாரிசு. அல்லேலூயா. இவன் இளையகுமாரனுக்கு துன்மார்க்கன் போய் கட்டதா அழிச்செல்லாம் சுத்தத்தை அழிச்சிட்டு நாசம் பண்ணிட்டான். ஆனாலும் அவன் செய்த காரியம் என்ன தெரியுமா? உரிமையை யாருக்கு கேட்டான்? நடுவு வேற ஒருத்தர் கட்டளை கேட்டான். நடுவு கேட்டான். இல்ல அப்பா கிட்ட உரிமையை கேட்கறான். நான் உன் வாரிசு, நீ சம்பாதிச்சு வச்சிருக்கிறது எனக்கு தான். அதுபோல சபைக்கு நான் ஒரு பொழுது தேவன் கிட்ட சும்மா மன்றாடி கூவி குறுகி எனக்கு இதுவே அதோட இல்லை அப்பா நீங்க நான் உன் பிள்ளை, எனக்கு வர வேண்டிய சொத்து, எனக்கு வர வேண்டிய சுகம், எனக்கு வர வேண்டிய சமாதானம், எனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம், எனக்கு வர வேண்டிய நன்மை, எனக்கு வர வேண்டிய கிருபை, எனக்கு வர வேண்டிய பலன் எல்லாவற்றையும் நீங்க எனக்கு தரணும் உரிமையோடு கர்த்தர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளணும். இதெல்லாம் யாரும் ஜெபிக்கிறான். நீ என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உங்களை விட மாட்டேன். தேவனை கொண்டு ஆணையிடுகிறேன் என்றார். மன்றாடுகிறார். இன்றைக்கு நீங்கள் நானும் அவர் வாரிசு அழைக்கிறோம். அவரோட வாரிசு உரிமையை நம்ம உச்சி கொடுக்கக்கூடாது. ஏசையா எல்லாத்தையும் இழந்த போன தெரியுமா? நேரம் நான் சொல்லிக்கிறேன். யாக்கோபுக்கு தான் ஏசா. யாக்கோபு பெரிய ஆளா இருக்கான். ஏசா ஒன்றே தான் போயிட்டான். ஆனால் பெரிய பையன் ஏசா. ஏசா என்ன ஆசீர்வாதம் இருக்கிறோம். என்ன காரணம்? அந்த வாரிசு உரிமையா விட்டு கொடுத்துட்டான். கஞ்சி கூழிக்காக தம்பி கேட்கிறான். கூழ் சமைச்சிருக்கிறான் யாக்கோபு. பசி ரொம்ப பசியா இருக்கா, இந்த கூழ் கொஞ்சம் கூடான்னு கேட்கும் போது சொல்றா தம்பி ஒண்ணு ஞானமா கேட்கறான் யாக்கோபு.
உன் உரிமை நம்ம வசிக்கிறா, அப்போ உன் வாரிசு உரிமையை விட்டு கொடுத்துடணும். ஆமே, எல்லாம் வாரிசு நான் சொந்தக்காரங்க விட்டு கொடுத்தேன்னா உனக்கு கூலி தரலாம். சரி போ, வாரிசு உரிமை எடுத்துக்கோ, எனக்கு கூட கொடுவாங்க, கூட குடிச்சிடலாம். வாரிசு உரிமையில தான் போயிட்டான். சில சாப்பாட்டுக்காக அவன் வாரிசு உரிமையை வந்துட்டான். எத்தனை பேர் நீங்க சொத்துக்காக ஆண்டவருக்கு தூரம் போறோம்? எத்தனை பேர் சொந்த பந்தங்களுக்காக ஆண்டவருக்கு தூரம் போறோம்? இது மாதிரி அவன் ஏச போனதுனால அவன் பைபிள் இல்லாம போட்டான். அவன் வாழ்க்கை சரித்திரம் முடிஞ்சு போச்சு. யாக்கோபு பெரிய ஆள கர்த்தர் ஆசீர்வதித்து இஸ்ரவேல் தேசத்தையே ஆளுகிற அவன் பேர் கர்த்தரை வைத்திருக்கிறானா? அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவன் வாரிசுரிமையை விட்டு கொடுக்கல. எதை விட்டு கொடுத்தா வாரிசுரிமையை விட்டு கொடுக்க மாட்டேன். அப்ப எதை நீங்க விட்டு கொடுத்தா அவர் பிள்ளை நான் இந்த வாரிசுரிமையை விட்டு கொடுக்க கூடாது. அல்லேலூயா. இவன் வந்து என்ன பண்றாரு? நாட்டில் இந்த சட்டம் போட்டா அந்த சட்டம் போட்டா நீங்க இது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நம்ம தைரியமா நீங்க ஓட்டு எடுக்க ஏதாவது வந்தாங்கன்னா உங்களெல்லாம் கேட்கும்போது நீங்க கிறிஸ்டியனா இந்த சொன்னா சொல்லுங்க. இதுதான் சொல்லுவோம். ஓட்டு பேர் இதை பண்ண போறோம், இதை பண்ண போறோம், இந்த ஜாதி நமக்கு கிறிஸ்டியன் கொடுத்துருப்பாரு பயப்படும். இந்த மனசூழ்நிலை நம்ம விடும் போதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நம்ம இழந்து போகிறோம். நீங்க நிற்கிற எது இருந்தாலும் சரி, நான் தேவனுடைய பிள்ளை, நான் கிறிஸ்துவனா, என்னுடைய பிள்ளை என்று தைரியமா நிற்கும்போது கர்த்தருடைய உயர்த்தி அழகு பார்ப்பார். நம்பர் 3 சொல்ல முடியல. சன்ஷிப் புத்திரஸ்வீகாரம் சொன்னது போல உரிமையை குறிக்கிறது, தத்தெடுப்பை குறிக்கிறது, அதிகாரத்தை குறிக்கிறது, ஆளுமையை குறிக்கிறது, பவரை காட்டுகிறது. அப்போ சன்ஷிப்னா நம்ம புத்திரஸ்வீகாரத்தை குறிக்கிறது. புத்திரஸ்வீகாரம் என்ன தெரியுமா? முடிச்சேன் கவனிங்க. ஒரு கலெக்டர் இருக்கிறாரு, கலெக்டர் ஆஃபீஸர் கலெக்டர் இருக்கிறாரு. கலெக்டர் மனு கொடுத்து பெடிச்சு கொடுத்து கீழ் ஜனெல்லாம் நிற்பாங்க. கரெக்டா? நான் போய் நேரம் போய் எடுக்கணுமா? அவர்கிட்ட பரிசு வாங்கிட்டு கீழே நிற்கணும். நின்று ஒவ்வொருத்தரும் கீழே நம்ம அனுபவிக்கணும். இதே ஒரு கலெக்டர் கரெக்டா? கரெக்ட். இதே அவங்க புள்ள வராங்க, கலெக்டர் புள்ள வராங்க. அவர் வந்து 20 பேர் நிற்கிறார் கீழே. இவரை 21 போய் கீழே நிற்கிறார். அப்பா பார்க்கணும், கலெக்டர் பார்க்கணும். கரெக்டா? அப்படிதான் நிற்போங்க. நீங்க அப்படியே நிற்பீங்களா? அப்படியே நிற்பீங்களா? 50 பேர் நிற்கிறாங்க. மனு கொடுத்துட்டு இந்த பக்கம் போன ஜனங்களாம் கத்துவாங்க. கரெக்டா? இந்த பக்கம் போனா முன்னாடி பண்ணி கத்துவாங்க. இவரு போய் 51 பின்னாடி நின்று கை கட்டி நிற்கிறார். இவங்க யாரும் பார்க்க வரையும் கலையில பார்க்க நிற்கிறார். அப்படிதானே? எல்லாமே அப்படிதான் தராமடிங்க. எல்லாமே நிறைய உங்க அப்பாவை பார்க்கறதுக்கு அப்படிதான் போய் நிற்பீங்களா? அப்பா ஒரு கலெக்டர் ஆஃபீஸர் ஒரு ஆஃபீஸ் இருக்கிறாருன்னா 50 பேருக்கு நீங்க அப்படிதான் போய் நிற்பீங்களா? எல்லாம் தலையும் அப்படிதான் ஆடுறீங்க. அவங்க எத்தனை பேர் நின்றுந்தாலும் எவ்வளவு பெரிய ஆஃபீஸுக்கு நின்றுந்தாலும் நம்ம என்ன பண்றோம்? கீழே நிற்க மாட்டோம். ஓர பத்தி நேரத்துக்கு போகிறோம். கூப்பிட்டு இருந்தாலும் காலையில வாங்க மாட்டோம். அல்லேலூயா. நேரம் அவ்வளோ இல்லை அவங்க பாட்டுக்குள்ள போயிட்டு இருக்கிறான். அப்ப எவனாவது சொல்லுவான், ஏன் கரெக்டர் போல ஆமென் அல்லேலூயா. ஒரு கையை தட்டுங்க. அவர் கரெக்டர் போல கரெக்டர் சொன்னவங்க எல்லாம் வாய் போதும். அல்லேலூயா. நேரா போயிட்டு கலெக்டர் கிட்ட போயிட்டு கலெக்டருக்கு என்ன வேணும் வரல, இது மாதிரி மாவட்ட ஆட்சியர் அவர்களே, கலெக்டர் அவர்களே, எனக்கு இந்த தேவை இருக்கிறது, அந்த தேவை இருக்கிறது, எனக்கு ஒரு சைக்கிள் வாங்க வேண்டும், இந்த ஸ்கூல் ஃபீஸ் கட்ட வேண்டும், இல்லை வந்து எனக்கு இந்த தேவை இருக்கிறது, தயவுசெய்து என்னுடைய மனுவை ஏற்றுக்கொண்டு அங்கீகரித்து பரிசீலித்து எனக்கு அதை நீங்கள் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்னு சொல்லுவானா? அப்படி சொல்லுவீங்களா? என்ன சொல்ல மாட்டோம். நேரம் அப்பா எனக்கு ஃபீஸ் கட்டணும், இல்லை எனக்கு சைக்கிள் வாங்கணும், ஸ்கூட்டர் வாங்கணும், பைக் வாங்கணும், ஏதோ ஒன்று வாங்கணும், எனக்கு பணத்தை கொடு சொல்லிட்டு வாங்கிட்டு நேரம் வரும். கியூ நிற்கிறவன் நின்றுட்டு தான் இருப்பான். நீங்க கியூவில் நிற்கிறீங்களா? கியூவில் நிற்கிறவங்க கலெக்டர் பார்க்க நிற்கிறாங்க. ஆனா கியூவில் இல்லாமல் போறவங்க யாரை பார்க்க போறாருன்னா அப்பா கலெக்டர் பார்க்க போறாரு. வெறும் கலெக்டர் பார்க்க போறாரு. வெறும் கலெக்டர் பார்க்க போனா லைன்ல தான். இப்போ அவர் கலெக்டர்னு ஒரு எண்ணம் மட்டும் உங்களுக்குள்ள இருந்துச்சு, நீ லைன்ல தான் நிற்ப. நான் அப்பான ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள வந்ததுனால தான் இதெல்லாம் உடைச்சிட்டு முன்னாடி போவோம். நீங்க கடவுள் என்ற பார்க்கணும்னா இந்த லைன் தான் நிற்பீங்க, கடைசி வரைக்கும். அவர் அப்பான்ற எண்ணம் உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா இந்த லைன்ல நிற்க மாட்டீங்க, நேரா முன்னாடி போயிட்டு அப்பா அப்பா கிட்ட போவோம்னு சொல்லி ஒரு எண்ணம் நமக்குள்ள வரும். அதுதான் கலெக்டர் என்பது காட், தேவனை குறிக்கிறது. சன் என்பது டேடி, தேவனை பிள்ளையை ஒரு உறவை காட்டுகிறது. டேடி காட், அப்பா பிதாவே. அப்போ நாம் வந்து காத்திருக்கும் பட்டியலில் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. புதிய உடன்படிக்கை ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாய் நாம் புதிய உடன்படிக்கை ஆசீர்வாதங்கள் நம்ம உண்டாகும்படியாய் நாம் நேரடியாக புறப்பட்டு செல்வோம். எத்தனை பேர் நான் சொன்னது விலங்குதான்? கடவுளா பார்த்தீங்கன்னா கீழே தான் நிற்கிறோம். பயந்து இருக்கிறோம். ஆண்டு ஏதாவது நினைச்சுப்பாரா, ஏதாவது செஞ்சுடுவாரா, ஏதாவது பண்ணிடுவாரா, இது பயந்து இருக்கிறோம். அப்பான்னு பார்த்தீங்கன்னா எதையும் பார்க்க மாட்டோம், நேரம் முன்னாடி போயிருக்கோம். அவன் சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அவர் அப்பா கடவுள். சொல்லுங்க டேடி. சொல்லுங்க டேடி, அப்பா பிதாவே. அது கூட உங்களுக்கு ஒரு எப்படி சொல்றது, அதே ஒரு பஞ்சம். டேடி சொல்றதுக்கு வாய் வரமானது வார்த்தை வாயிலிருந்து. சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா.
உரிமையோடு அவர்கிட்ட போய் சேரலாம். உரிமையோடு அவரோட ஆசீர்வாதத்தை எடுத்துக்கலாம். நீங்க பிள்ளைகள்லாம் இருக்குங்க, பழைய காலத்துல அப்பா பயந்து கேட்போம். இப்ப ஏதாவது வேணும்னா நேரம் என்ன பண்ணுவாங்க, போய் கடையில் விட்ட உடனே கடையில் விட்டு அந்த கடையில் விட்ட உடனே என்ன பண்ணுவாங்க, கடையில் விட்ட உடனே அவங்க தேவையானது அவங்களே வாங்கிப்பாங்க. அவங்க தேவையானது அவங்களே வாங்கிப்பாங்க. வாங்கிட்டு காசு மட்டும் நீங்க கொடுத்துருவாங்க. நீங்க கேட்கற பசங்க எல்லாம் வேணும் ஒன்று சொல்லுவோம், எனக்கு இந்த பேனா வேணும், இந்த பென்சில் வேணும், இந்த பேக் வேணும், புக் வேணும், இப்படி சொல்லுமா? அதெல்லாம் தெரியாது கேட்குறீங்க. எனக்கு கடைக்கு கூட்டு போய் விடு, நான் போய் எடுத்து நம்ம கேட்குறது அப்பா இது எடுக்கிறது கேட்கல இல்லை, நேரம் தேவையான எடுத்து கொடுத்து காசு மட்டும் கட்டிடுவாங்க. என்ன சொல்றது, நீ வெளியே இல்லை ஃபோன் கொடு, நான் போய் ஸ்கேன் பண்ணிடுறேன். அவன் பாட்டு எடுத்து போறாங்க. ஹல்லேலூயா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. ஏன்னா இப்போ அப்படியே அப்படி இருக்கிறாங்க. பாப்பா ஒரு நாள் டிமார்ட் கொடுத்துட்டு போனோட அது பாட்டு ஓடி போய் என்ன எடுத்து போட்டுக்கிறாங்க. எதுவுமே கேட்கல, என்ன வேணும் பார்க்கறதெல்லாம் எடுத்து ஓடி போட்டுட்டு அந்த பில் வரைக்கும் பே பண்ண எல்லாமே. இதே வந்து நீங்க எல்லாம் கூட போனீங்கன்னா போய் எடுத்து போடுமா? நீங்க எல்லாம் கூட போனீங்கன்னா இது மாதிரி எடுத்து போடுமா? போடாது. ஏன் நான் கூட எடுத்து போடுது? நானே அப்பா ஹல்லேலூயா. அப்பா எதை கேட்டாலும் தருவார். அப்பா கிட்ட பயப்பட தேவையில்லை. உங்ககிட்ட ஏதாவது இது வாங்கிட்டுமா, அங்கிள் வாங்கிட்டுமா அப்படின்னு உங்ககிட்ட பயந்து கேட்பாங்க. என்கிட்ட கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. ஏன்னா நீங்க யாரும் தெரியாது. நாங்க அப்பா கிட்ட பயம் இருக்காது, கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. எது கேட்டாலும் வாங்கி கொடுப்பாருங்க. ஏன்னா அவர் அப்பா, அவர் மூன்றாவது நபர். அதுக்கு நீங்க கடவுள் கிட்ட வரும்போது கடவுளாவே பார்த்தீங்கன்னா பயந்து தான் வந்து கேட்கணும். அப்பா கிட்ட வரும்போது அப்பா கிட்ட வந்தீங்கன்னா பிள்ளையா நீங்க வரும்போது அவர்கிட்ட கேட்காம இருக்குதுன்னா நிறைய பேக்கெட்ல இருந்து தூக்கிட்டு ஓடாது. ஒரு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு பேக்கெட்ல கேட்காம நேரம் எடுத்து ஓடிட்டே இருக்காங்க. பேக்கெட்ல இருந்து எடுத்து ஓடிட்டே இருக்காங்க. இது எதை காட்டுகிறதுனா அப்பாவுக்கும் பிள்ளைகளுக்கும் உள்ள ஒரு உறவை காட்டுகிறது. இயேசுவையும் நாம் அப்படிதான் பார்க்கணும். அவர் அப்பாவை பார்த்தீங்கன்னா வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். ஹல்லேலூயா. அவர் கடவுள் தான். He is not just God, he is Father God. ஹல்லேலூயா. அவர் கடவுள் மட்டுமல்ல, என் அப்பா நெஞ்சை தட்டி சொல்லணும், என் அப்பா. அதுதான் அப்பா ஃபாதர், செல்லமா கூப்பிடுறது. அப்பா டேடி காட், அப்பா பிதாவே. சில நேரத்தில் ரேமா சப்தம் சொல்லுவோம், ஏ டேடி அப்படின்னு சொல்லுவோம். வெறும் டேடி சொல்லக்கூடாதா, ஏ டேடி அப்படின்னு ஒரு ஹல்லேலூயா. இதுதான் நம்ம அப்பாவுக்கு பிள்ளைக்குள்ள ஒரு உறவு ரிலேஷன்ஷிப்பை காட்டுகிறது. அப்ப நீங்க அப்பா கிட்ட வரும்போது அப்பா பிதாவே, டேடி காட், ஹல்லேலூயா, என் அப்பா தெய்வமே என்று நீங்க வரும்போதெல்லாம் அப்பாவை மறந்துட கூடாது. நிறைய நேரத்தில் நீங்க ஜெபம் பண்றோம், கடவுளா தான் அவரை பார்த்து ஜெபிக்கிறோம். அப்பான்ற பார்க்கிற கூடவே நம்ம மறந்து போயிடுச்சு. நம்ம சமுதாயமே மறந்து போய் கொண்டு இருக்குது. நீங்க அவங்க கேட்டு வருவது அப்பா தெய்வத்தை அப்பா வழியில் நம்ம பார்க்கும் பொழுது நம்ம வாழ்க்கை பிரகாசமா இருக்கும். கர்த்தர் நம்ம ஆசீர்வதிப்பார். இதற்காக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் கடைசி சூத்திரம் ரத்தம் சிந்த ஜீவனை கொடுத்து திரும்ப அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவை கூப்பிட்டு பண்ணுகிற புதிய விஷயங்களுக்கு ஆவியை கர்த்தர் நமக்குள் வைத்திருக்கிறார். கடைசியை முடிச்சலாமா? ஆமென், ஹல்லேலூயா. டேடி காட் சொல்லுங்க, டேடி காட், அப்பா பிதாவே. எல்லாம் படிக்க நம் திருவேசம் பார்க்க வரலாம். கர்த்தர் நாம இந்த வாழ்க்கையை ஆசீர்வதிப்பாராக.